அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன். இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு, 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர ரெட்டி, அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர், நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜசேகர ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? செக்கிழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா? இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார். மானத்தமிழ் பிள்ளைகளே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது. உன் இனம் செத்து போனது, உன் நாடு அழிந்து போனது, உன் நாடு சுடுகாடாய் போனது, கரும்புகை சூழ்ந்து எழுகிறது, உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது. கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்ற இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள்
உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா? சொல்லு. உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா? சொல்றா. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான். இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? ஏன் வருது? முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது. என்னரும் தம்பி தங்கைகள், தோல்வி தோல்வி அல்ல, தோல்வி தோல்வி அல்ல. என் உடன் பிறந்தானே, தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே, புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி நாளை அதை சொல்லும். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது, தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. சீபா ஆதித்தனாரை பார்த்தோம், சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் சீமானை பார்த்ததில்லை, இந்த களத்திலே பார்ப்பார்கள். என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே, எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.